10 மனிதர்களுடைய கண்களை விட ஒரு பெண்ணின் இதயம் அதிகம் பார்க்கிறது என்பார்கள். எங்கே பெண்கள் மதிக்கப்படுகின்றார்களோ அங்கே தேவதைகள் வசிக்கின்றார்கள் எனவும் சொல்லப்படுவதுண்டு. பெண் சக்தி, பெண் ஆன்மா, பெண் உலகம், பெண் உயிர், இப்படியெல்லாம் கொண்டாடப்படுகின்ற பெண்ணை, அதிலும் உழைக்கின்ற பெண்களுடைய வெற்றியை உழைக்கும் மகளிர் தினமாக உலகமெங்கிலும் மார்ச் 8 அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் மார்ச் 8 அன்று ஸ்திரீ என்று மிக அழகாக பெண்ணை போற்றும் விதமாக, பெண்ணை சுட்டும் விதமாக முதல் முறையாக தமிழிலே இணையதள தொலைக்காட்சி ஒன்று தொடங்கப்பட்டு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியையும் நிறைவையும் நம்பிக்கையையும் தருகின்றது. ஸ்திரீ குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். பெண்ணை சதைப்பிண்டமாக, பெண்ணை போகப் பொருளாக, பெண்ணை வெறும் உழைக்கும் கருவியாக மட்டுமே பார்க்கின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஸ்திரீ என்கின்ற பெயரிலே பெண்ணுக்கு ஆன்மா, உடல், மன வலிவு ஆணை போல சமம். அவள் இன்னும் சொல்லப்போனால் ஆணை காட்டிலும் மிகுந்த மனோ பலமும் உடல் வலிவும் உடையவள் என்கின்ற புத்தாக்கமான கருத்தாக்கத்தை முன்வைத்து தமிழில் முதன்முறையாக இந்த இணையதள தொலைக்காட்சி தொடங்கப்பட்டிருப்பது எல்லோருடைய வரவேற்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய விஷயம் என்று நான் கருதுகின்றேன். இந்த தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் உலகமெங்கிலும் இருக்கின்ற தமிழ் ஆர்வமிக்க அன்பர்கள் இதில் மிகுந்த விருப்பத்தோடு இணைந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். பேசவும், எழுதவும், செயற்படவும், தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவும், பகிர்ந்து கொள்ளவும் பெண்ணுக்கான இடம் தமிழ் சூழலிலே மிக மிக குறைவு. அந்த சூழ்நிலையில் பெண் தன்னை மிக தன்னம்பிக்கையோடு வெளிப்படுத்திக் கொள்ள, நேர்த்தியாக தன்னுடைய உடல், மனம், சமூக செயல்பாடு முதலியவற்றை குறித்து பகிர்ந்து கொள்ள இப்படிப்பட்ட வெளிகள், ஸ்பேசஸ் அவசியமாகின்றன. Why should I call it as a space? ஏன் நான் வெளி என்கின்ற சொல்லை இங்கு தேர்ந்தெடுத்தேன் என்றால், வெளி என்பது வேறு, இடம் என்பது வேறு. பெண்ணுக்கான இடம், ஆணுக்கான இடம் என்று சமூகம் ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் பெண் இந்த வெளி முழுவதும் தனக்கே என்று அந்த வெளியை ஆக்கிரமித்து கொண்டு தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வெளியிலே ஆதியும் அந்தமுமாய் அவள் உலாவ வேண்டும் என்பதையே இத்தகைய தொலைக்காட்சி தளங்கள் தங்களுடைய செய்தியாக முன்வைக்கின்றன. அந்த வகையில் 8ஆம் தேதியன்று இந்த தொலைக்காட்சி முதன்முறையாக தொடங்கப்படுவது என்பது அர்த்தமும் மிகுந்த நம்பிக்கைக்குரிய செய்தியையும் தருவதாகும். நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், உலக உழைக்கும் மகளிர் தினம் என்பது படித்த மேல்தட்டு வர்க்கத்து பெண்களால் உருவாக்கப்பட்டது அன்று. அமெரிக்காவிலே 12 மணி நேரம் உழைக்கின்ற மகளிர், நெசவு நூற்பாலையிலே 12 மணி நேரம் உழைத்த அந்த ஏழை பெண்கள் தங்களுடைய உரிமையை உணர்ந்து 12 மணி நேரத்தை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டி வீதிக்கு வந்து போராடி வெற்றி பெற்ற அந்த நாள் மார்ச் 8. பின்னாளில் இதனை அகில உலக உழைக்கும் மகளிர் தினமாக ஐநா சபையும் அங்கீகரிக்க அன்று முதல் வெற்றிக்கும் தன்னம்பிக்கைக்கும் பெண் என்பவள் என்றென்றைக்கும் தொடக்க புள்ளியாக இருக்கின்றாள் என்பதை உலகுக்கும் அறிவிக்கும் தினமாக இந்த 8 கடைபிடிக்கப்படுகின்றது. தமிழ் சூழலிலே பெண் என்பவள் வாழ்விலும் இலக்கியத்திலும் ஒன்று போல காட்டப்படுவதில்லை. ஒன்று அவளை சக்தியாக பூஜிக்கின்ற நிலைமை, அல்லது அவளை கால் மிதியடியாக தூக்கி எறிகின்ற நிலைமை. இந்த இரண்டையும் விடுத்து பெண் என்பவளை சக மனுஷியாக, தோழியாக, ஆணோடு சேர்ந்து பயணம் செய்கின்ற ஒரு இனிய வழித்துணையாக கருதுகின்ற, அவளை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆரோக்கியமான விஷயங்களை முன்வைத்து இந்த தொலைக்காட்சி தொடங்கப்பட்டிருப்பதாக நான் அறிகின்றேன். இந்த தொலைக்காட்சியிலே குறிப்பிட்ட சில வகையான எண்ணங்களை அல்லது நிகழ்ச்சிகளை மட்டுமே தருகின்ற போக்கினை தவிர்த்து பெண்ணிற்கான அத்தனை வெளிகளையும் திறந்து வைத்து அவளுக்கான அக புற பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதோடு
அவளை ஒரு எம்பவர்டு உமனாக பொருளாதார ரீதியிலும் அதே சமயத்தில் ஆரோக்கியமாகவும் தன்னை மேம்படுத்திக் கொள்கின்ற பல வகையான நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வருவதாகவும் நான் அறிந்தேன். அவ்வகையிலே பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க கேளிக்கை சார்ந்த ஒரு ஊடகத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு பெண்ணுக்கான மிகுந்த சுதந்திரத்தோடும் தன்னம்பிக்கையோடும் பகுத்தறிவோடு கூடிய எண்ணங்களோடும் அதே சமயம் அழகுணர்ச்சியுடனும் ரசனையோடும் கூடிய நிகழ்ச்சிகளை இந்த தொலைக்காட்சி தொடங்கி நமக்கெல்லாம் அளிக்க இருப்பது பாராட்டிற்குரியது. அந்த குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். பெண் தன்னுடைய ரசனையை மிக அழகான மனோபாவங்களில் வெளிப்படுத்துகின்றாள். உடை, நகை, பாவனை, வாசனை பொருட்கள் இப்படி பலவற்றை சுட்டலாம். அதிலும் உடை என்பது எப்பொழுதும் கலாச்சாரத்தோடு சம்பந்தப்படுத்துகின்ற ஒரு விஷயம் என்பதால் கலாச்சாரம் சில சமயங்களில் அவள் மீது திணிக்கின்ற சுமையாகவும் உடை இருக்கின்ற காரணத்தினால் தன்னை நேர்த்தியாக அலங்கரித்துக் கொள்வதும் தனக்கான உடைகளை மிக அழகாக அதே சமயத்தில் தன்னுடைய தட்ப வெப்பத்திற்கேற்ப அதனை தேர்வு செய்வதும் ஒரு பெண்ணினுடைய அழகையும் ரசனையும் வெளிப்படுத்துகின்றது. அதற்கென்று ஒரு நிகழ்ச்சி இதிலே இருப்பதாக அறிந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகியது. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்பவர் என்னுடைய பிரியத்திற்குரிய சகோதரி கீதா என்று நான் அறிந்தேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக சமூகத்திலே ஆண்டர்ப்ரூனர் என்று சொல்லப்படுகின்ற தொழில் முனைவோராக இருக்கின்ற பெண்கள் தொழில் பார்த்தோம், தங்களுடைய கூடுகளுக்குள் சென்று அடைந்து விட்டோம் என்றும் சென்று விடுவர். ஆனால் தனக்கும் தான் சார்ந்த சமூகத்திற்கும் ஏதேனும் ஒன்றை சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும், சிறு முன் நகர்தலை பெண்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்று கீதாவை போன்ற சகோதரிகள் முன் வருவது மிகுந்த மகிழ்ச்சியை எனக்கு அளிக்கின்றது. பெண்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து கொண்டு பகிர்ந்து கொண்டு தங்களுடைய துயரங்களை, இன்பங்களை, நம்பிக்கைகளை தோளோடு தோள் சேர்த்து அணைத்து பகிர்ந்து கொண்டு பொதுவெளியிலும் தங்களை மிக தன்மையானவர்களாக மிகுந்த தன்னம்பிக்கையுடையவர்களாக வெளிப்படுத்துவதற்கு இத்தகைய தொலைக்காட்சி உதவும் என்று நான் நம்புகின்றேன். மிக முக்கியமாக நான் சொல்ல விரும்புகின்ற விஷயம், தமிழிலே தொடங்கப்பட்டிருக்கின்ற தொலைக்காட்சி இது என்பதுதான். தமிழ் மொழியினுடைய தொன்மை, புராதானம், செவியல் தன்மை இவை அனைத்தையும் நாம் அறிவோம். உலகின் மிக முக்கியமான முதுசம் நம்முடைய தமிழ் மொழி. தமிழை பேசுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்டிருப்பதும் தமிழிலே படைப்பு தளத்திலே இயங்குவதும் தனிப்பெரும் பெருமை என்றாலும் தமிழோடு சேர்ந்து அனைத்து மொழிகளையும் அனைத்து மொழிகளின் ஆதர்சங்களையும் நாம் அன்போடு அரவணைத்து அத்தனை விழுமியங்களையும் நம்முடைய இந்த தலைமுறைக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தொலைக்காட்சிக்கு ஸ்திரீ என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. தமிழ் நம்முடைய வேர், நம்முடைய கால்கள் வேரிலே தான் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய இறக்கைகளாக உலகின் அனைத்து மொழிகளையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அணிந்து கொண்டு நம்முடைய வேர்களை இறுக்கமாக பற்றி கொண்டு பெண் என்று நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு உறக்க சொல்லிக்கொண்டு நம்முடைய உடல் நலனை, மனோ வளத்தை, நம்முடைய ரசனையை, நம்முடைய நேர்த்தியை, நம்முடைய பகுத்தறிவை இது போன்ற வெளிகளில் மிக அழகாக சுதந்திரமாக நேர்மையோடு நாம் பதிவு செய்வோம். இத்தகைய முயற்சியை முன்னெடுத்திருக்கின்ற இந்த ஸ்திரீ குழுமத்திற்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மார்ச் 8 என்பது வெறும் பெண்களுக்கான கொண்டாட்டத்திற்குரிய ஒரு தினம் அல்ல. உழைக்கும் மகளிர் முதலாக தெருவிலே வந்து போராடி வெற்றி அடைந்த நாளுக்கான அடையாளம் அது. வெறும் அழகி போட்டிகளினாலும் சமையல் போட்டிகளினாலும் கோலப் போட்டிகளினாலும் மட்டுமே ஒரு பெண்ணை முடக்கி வைத்திருந்த அந்த நிலையை மாற்றி பாட்டாளி வர்க்கத்தினுடைய வெற்றியை உலகிற்கு சொன்ன மிக அருமையான முக்கியத்துவம் வாய்ந்த நாள். கிளாரா ஜெட்கின் என்கின்ற அந்த அருமையான பெண்மணியை இந்த கணம் நான் நினைத்து பார்க்கின்றேன். அந்த பெண்மணியினுடைய அனைத்து விழுமியங்களையும் அறத்தையும் உள்ளெடுத்து கொண்டு இந்த தொலைக்காட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள்.